Good morning, students. Today, to continue the lesson, People Revolts. People Revolts. The Revolt of 1857. The early uprising did not succeed in threatening the British in India. It took the revolt of 1857 to bring home to company, and the British thought that their rule was not accepted to a large section of the population. The revolt of 1857 was product of the character and the policies of colonial rule. The cumulative effect of British expansionist policies, economic exploitations, and administrative innovation over the years had adversely affected the position of all rulers of Indian states. The revolt of 1857 இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசியை டல்ஹௌசி ஃபாலோ பண்ணார். சப்சிடரி அல்லது லார்டு வெல்லஸ்லி இன்ட்ரடியூஸ் த சிஸ்டம் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ். இந்த மாதிரி புதிய நிர்வாக கொள்கைகள் மக்களுடைய மனதில் ஒரு பயத்தை உருவாச்சு. ஆங்கிலேயர்களுடைய இந்த விரிவுபடுத்தப்பட்ட கொள்கைகள் டல்ஹௌசி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். லார்டு வெல்லஸ்லி introduced the system of subsidiary alliance to bring the princely states under the control of British India. அப்போ இந்த ரெண்டு சிஸ்டமே ஆங்கிலேயருடைய விரிவுபடுத்துகின்ற சிஸ்டமாக இருக்குது. அப்போ இது மக்கள் மனதில் ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குச்சு. இந்த எக்ஸ்பனைஸ்டு பாலிசி மக்களுடைய மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னோவேஷன் எல்லாமே மக்கள் புரட்சியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அதுதான் இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857. இந்தியா ஸ்டேட்டில் உள்ள எல்லாருமே என்ன செய்கிறாங்க, இதனால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அந்த பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஸ் பாலிசியில், எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னோவேஷனில் அந்த அந்த innovation over the years had adversely affected the position of all rulers of Indian states. அதுதான் அவங்க புரட்சியில் ஈடுபடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. 1857 இதனால தான் புரட்சி உருவாகுது. இப்போ 1857 நடக்கிற புரட்சியை தான் நீ பிக்சரில் பார்த்துட்ருக்க. Then causes of the revolt. The most important causes of revolt 1857 was a popular discontent of the British policy of economically exploiting India. This hurt all sections of society. The peasants suffered due to high revenue demands and the strict revenue collection policy. Policy of doctrine of lapse, subsidiary alliance, and policy effective control created discontentment among people. Annexation of Ayodh proved that even the loyalty can't satisfy greed for territories. Abolition of practices like sati, female infant support to widow remarriage, and female education were seen by many as interference in their Indian culture by the Europeans. 1857 புரட்சிக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்த்தோம். அதாவது பீப்புள்கிட்ட வரியை கலெக்ட் பண்ணுறது, அடுத்து ஒவ்வொரு பகுதியாக அவங்க கேப்சர் பண்ணது அப்படின்னு பார்த்தோம். அதுதான் மெயினாக 1857 நடந்த புரட்சிக்கு மெயினான காரணம்னு பார்த்தோம். அடுத்து காசஸ் ஆஃப் தி ரிவோல்ட் அப்படின்னு பார்க்கும்போது
அவங்களுடைய எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து தான் மெயினாக வந்து புரட்சிக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தோம். அதாவது பீப்புள்கிட்ட கட்டாயமாக வரியை வந்து வசூலிக்கிறது. இதனால் வந்து விவசாயிகள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆனாங்க. அது மட்டும் இல்லை, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் கொள்கை, சப்சிடரி அலையன்ஸ், இது மூலமும் ஆங்கிலேயர் வந்து என்ன செஞ்சாங்க, தங்களுடைய பிளேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கிறிஸ்டியன் ரிலீஜனை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாங்க, பீப்புளை வந்து நீங்கள் வந்து கிறிஸ்டியன் ரிலீஜனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இந்துவை வந்து கிறிஸ்டினை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, இதுவும் மக்கள் மனதில் ஒரு பயத்தை உருவாக்குச்சு. அடுத்து வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து, விதவைகள் வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம், பெண் குழந்தைகளை வந்து கொல்லக்கூடாது, சதியை வந்து ஒழிக்கணும், பெண்களுடைய கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் வந்து நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வந்து இந்தியருடைய கலாச்சாரத்தில் ஐரோப்பியர்கள் வந்து தலையிடுறாங்க அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு பயத்தை உருவாக்குச்சு. இதுவும் இந்த புரட்சிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அப்புறம் இந்திய சிப்பாய்கள் வந்து ரொம்ப வந்து தாழ்வாக வந்து நடத்தப்படுறாங்க ஆங்கில அதிகாரிகள்கிட்ட. அவங்களுக்கு வந்து இந்த விதம் குறைவான ஊதியம்தான் வாங்குகிறாங்க, பதவி உயர்வு கிடையாது. இதுவும் இந்த புரட்சிக்கு ஒரு முக்கிய காரணம். Then when the immediate cause was the introduction of the new Enfield refills in the army. The top of the cartridge of this refill was to be removed by the mouth before loading it in the refill. The cartridge were creased by the fat of pig and cow. The Indian sepoys believed that the British were deliberately attempting to spoil the religion, both the Hindus and the Muslims, because while the Hindus revered the cow, the Muslims hated the pig. The soldiers therefore determined to refuse their service and ultimately revolted. Primary and immediate cause of the revolt was use of greased cartridge. இமீடியட் காஸ் வந்து ஏன் இந்த போர் வந்து உடனே நடந்துச்சு, இந்த ரிவோல்ட் வந்து ஏன் உடனே ஆரம்பிச்சிச்சு, மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, மிலிட்ரியில் புதுசாக ஒரு துப்பாக்கி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆர்மியில். இன்ஃபீல்டு ரீஃபீல்ஸ்ன்னு ஒரு புது வகையான துப்பாக்கி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த துப்பாக்கியை வந்து குண்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மேல் உரையை வந்து பற்களை வந்து கடித்து தான் அதை எடுக்கணும். அந்த மேல் உரையில் பசுவின் கொழுப்பு, பன்றியின் கொழுப்பை தடவியிருக்காங்க அப்படின்னு இந்திய சிப்பாய்கள்கிட்ட ஒரு கருத்து பரவுது. இது வந்து இந்து முஸ்லீம்களுடைய மத உணர்வை வந்து புண்படுத்துகிற மாதிரி ஆகுது. ஏன்னா இந்துக்கள் வந்து பசுவை வந்து புனிதமாக கருதுவாங்க, முஸ்லீம்கள் வந்து பன்றியை வந்து வெறுப்பாங்க. அப்போ இந்த கொழுப்பு தடவிய நாங்கள் இந்த துப்பாக்கியை தொடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறனால இது வந்து இந்த புரட்சிக்கு வந்து இதுதான் இம்மீடியட் காஸ் ஆச்சு. அடுத்து அவுட்பிரேக் ஆஃப் தி ரிவோல்ட். On 29 March 1857 at Barakpur near Kolkata, Mangal Pandey, young sepoy from Bengal regiment, refused to use the creased cartridge and shut down the circuit. He was arrested, tried and executed. When this news spread, many sepoy revolted. அடுத்து வந்து அவுட் பிரேக் ஆஃப் தி ரிவோல்ட். இந்த ரிவோல்ட் வந்து எப்படி வந்து அவுட் பிரேக் ஆகுது அப்படின்னா, 1857 கல்கத்தாக்கு பக்கத்தில் பராக்பூர் அப்படின்ற இடத்துல பெங்கால் படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே அப்படின்ற சிப்பாய் வந்து
இந்த கொழுப்பு தடவிய துப்பாக்கியை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, தன்னுடைய உயர் அதிகாரியவே இந்த மங்கள் பாண்டே வந்து சுட்டு கொன்றுவார். உயர் அதிகாரியை சுட்டு கொண்ட உடனே அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அப்புறம் அவரை வந்து தூக்கில் போட்டுருவாங்க. இந்த நியூஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் பரவுது. அப்போ மித்த சிப்பாய்களும் என்ன செய்கிறாங்க, இந்த புரட்சியில், இந்த 1857 புரட்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து கோர்ஸ் ஆஃப் ரிவோல்ட். On 10th May 1857, the Sipahi of the 3rd Cavalry in the Meerut openly revolted by swarming the prisoner and releasing their comrades. They were immediately joined by men of 11th and 12th Native Infantry, and they murdered some English officers and then marched to Delhi. The arrival of Meerut Sipahis at Delhi 11th May and declared of Bahadur Shah II as the Emperor of India. Delhi became the center of the great revolt of Bahadur Shah. It's simple. The revolt spread quickly. There were mutinies at Lucknow, Kanpur, Jhansi, Bihar, Bareilly, Fatehpur and many other places in North India. Many of them found that it was a good opportunity to burn the papers of their landlords. Many others whose titles and pensions were abolished by the British who participated in it in order to take on the revenge. அடுத்து கோர்ஸ் ஆஃப் தி ரிவோல்ட் பார்க்கலாம். மீரட்டில் இந்த சிப்பாய்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிறைச்சாலையை உடைச்சிட்டு புரட்சியில் ஈடுபடுறாங்க. அவங்க வந்து இப்போது எப்படி ஈடுபடுறாங்க அப்படின்னா ஆங்கில ஆஃபீஸர்ஸை அவங்க என்ன செய்கிறாங்க, எக்ஸிக்யூட்டட் பண்ணுறாங்க. பண்ணி அவங்கள கொலை பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து டெல்லிக்கு போயிடுறாங்க. டெல்லியில் போய் 2ஆம் பகதூர் ஷா தான் இந்தியாவில் வந்து அரசர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து புரட்சியில் ஈடுபடுறாங்க. இது வந்து நார்த்து சைடு ஃபுல்லாக இந்த ரிவோல்ட் வந்து பரவுது. லக்னோ, கான்பூர், ஜான்சி, பீகார், பரேலி, பைசாபாபாத், நார்த்து சைடு ஃபுல்லாக இந்த புரட்சி வந்து பரவ ஆரம்பிக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லீடர் வந்து இதுக்கு வந்து ஹெட்டாக இருந்து என்ன செய்கிறாங்க, இதை வந்து வழி நடத்துகிறாங்க. இதில் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜான்சி ராணி லட்சுமிபாய் வந்து என்ன செய்கிறாங்க, புரட்சியை வந்து வழி நடத்துகிறாங்க. இன் சென்ட்ரல் இந்தியா the revolt was guided by Rani Lakshmibai of Jhansi. She was the one of the greatest patriot of India. Sargu Gross occupied Jhansi. Rani Lakshmibai fled from Jhansi and joined hands with Tandya Tob, who had assumed the leadership of one the rebel. But the British captured Gwalior in 1858. Rani was killed in the battle. Tandya Tob fled away but was captured and later executed. According to the British historians present at the time of revolt, Rani Lakshmibai was the bravest among the leader of the revolt of 1857. சென்ட்ரல் இந்தியாவில் இந்த ரிவோல்ட்டுக்கு வந்து ராணி லட்சுமிபாய் தான் வழி நடத்துகிறாங்க. இவங்க வந்து ஒரு 1857 நடந்த ரிவோல்ட்டில் முக்கியமான பார்ட்டிசிபேஷன் இவங்களுடைய தான். இவங்க வந்து ஒரு லேடியாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக என்ன செய்கிறாங்க, ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி கடைசியில் இறந்து போகிறாங்க. இவங்க வந்து ராணி லட்சுமிபாய் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஜான்சியிலேருந்து தப்பி, அந்த ஜான்சின்றது ஒரு பிளேஸ், அங்கே தப்பி குவாலியருக்கு போகிறாங்க. குவாலியரில் வந்து யார் இருக்கா அப்படின்னா அங்கே யார் புரட்சி வழி நடத்துகிறான்னா தாந்தியா தோப், அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. 1858 ராணி லட்சுமிபாய் வந்து இறந்துடுறாங்க.
தாந்தியா தோப்பு கைது செய்யப்பட்டு அவரையும் தூக்கில் போட்டுருவாங்க. இந்த ஜான்சின்ற இடத்த யார் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவா அப்படின்னா சர் ஹக்ரோஸ். அப்போ இந்தியாவில் உள்ள ஒரு கிரேட் பேட்ரியாட்டில் இவங்களும் ஜான்சி ராணியும் ஒருத்தவங்க. அவங்க ரொம்ப துணிச்சல் பிரேவான லேடி. பிரிட்டிஷை எதிர்த்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் இவங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். இவங்க எந்த பகுதியில் அந்த ரிவோல்ட்டுக்கு வழி நடத்துனாங்க அப்படின்னா சென்ட்ரல் இந்தியாவில் இந்த ரிவோல்ட்டுக்கு வழி நடத்துனாங்க ஜான்சி ராணி. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் வாட் வாஸ் த இமீடியட் காஸ் ஆஃப் தி ரிவோல்ட் ஆஃப் 1857? What were the causes for the Great Revolt of 1857? The causes for the failure of the revolt, suppression of the revolt. இது ரெண்டையும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். Thank you students. Thank you.